ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. நிறைய பேருக்கு வந்து இது தெரியுமான்னு தெரியல. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதில் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு வந்து தலைவலி வந்து அடிக்கடி வரும். ரொம்ப தலைவலியில் ரொம்ப கஷ்டப்படுவேன். சும்மா தலைவலிலாம் கிடையாது, பயங்கரமாக வலிக்கும். அழுவேன், கத்திலாம் அழுதுருக்கேன். வந்துச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 4 நாள் 5 நாள் இருக்கும். தெறிக்கும் தலையை, படுத்து எழுந்திரிக்க முடியாது, குனிஞ்சு எதுவுமே எடுக்க முடியாது. வினு 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 வினுன்னு வலிச்சுட்டே இப்படி ஒரு சலம் வச்சு அப்படி தெறிக்கும்ல, அந்த மாதிரி தெரிச்சுட்டே தான் இருக்கும். சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கோம். அது சொல்ல முடியாத வலி. தலைவலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். அந்த மாதிரி தலைவலியையுமே வந்து நிறுத்திடுச்சு. நீங்கள் உடனே தலைவலி அப்படின்னா உடனே ஒரு மாத்திரை போடுறது, தைலம் போடுறது, அதுலலாம் நிற்கவே நிற்காது சுத்தமாக. ஒரே ஒரு பொருள் மட்டும்தான். அந்த பொருளை வச்சு ஒன்றும் இல்லைங்க, ஆவி பிடிக்கிறது மட்டும்தான். அது ஆவி பிடிக்கிறதுங்கிறது கடையில் ஒரு மாத்திரை மாதிரி விற்பாங்க, ஒரு டேப்லெட் இருக்குமே, மீன் மாத்திரையா, அந்த மீன் டேப்லெட் மாதிரி இருக்கும் ஒன்று. அது எப்படி சொல்கிறது, ஆயில் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ட்ராப் போட்டுட்டு வெந்நீரில் அதில் ஆவி பிடிக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. அது பிடிச்சுமே வேஸ்ட்டு தான். அதுலலாம் எனக்கு சரியாகலை. அப்புறம் டேப்லெட் போட்டாலுமே நிற்கவே நிற்காது சுத்தமாக. அந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரே ஒரு லெமன், சொன்னால் நம்பவே மாட்டீங்க, ஒரு லெமனை எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு, அந்த சாரோட போடக்கூடாது, சாரை பிழிஞ்சிட்டு அதோட தோலை மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணியை நல்லா ஃபஸ்ட்டு போட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எசன்ஸ் வந்து அந்த தோலில் உள்ளது, அந்த முன்னாடி இருக்கும்ல, அந்த சதை இருக்கும்ல, அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, அந்த வெந்நீரில் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அதோட ஆவி வருது பார்த்தீங்களா, அந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம வேது பிடிக்கணும். வேது பிடிக்கும் போது நீங்கள் கண்ணை வந்து திறந்து வேது பிடிக்கவே கூடாது. நான் லெமனுக்குன்னு சொல்லலை, எப்படி நீங்கள் வேது பிடிச்சி ஒரு தைலம் போட்டு நீங்கள் வேது பிடிக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேது பிடிங்க. வேது பிடிக்கிறதுக்கும் என்ன பண்ணிருப்போம், ஒத்த தலைவலி அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ரைட் சைடு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஃப்ரண்ட் கேமரா, அதில் லெஃப்டில் தான் தெரியும். இப்போ ரைட் சைடு உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் சைடு மூக்கு அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வழியாக அப்படி இழுத்துட்டு திரும்ப அது வழியாகவே விடணும். அந்த மாதிரி ஒரு 10 டைம் செய்யுங்க. திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்ப அதே ரைட் சைடால் இழுத்துட்டு லெஃப்ட் சைடால் விடணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 10 தடவை செய்யுங்க. 2வது டைம் இப்போ 3வது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 முக்காலையுமே மூச்சு இழுத்து விட்டுட்டு 2 முக்காலையுமே இப்படி இப்படி 2 திரும்ப வந்து விடுங்க, மூச்சை விடுங்க 2 கையும் எடுத்துட்டு. அந்த மாதிரி ஒரு 10 தடவை. இது டோட்டலாக ஒரு 30 தடவை செஞ்சுருங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு திரும்ப நார்மலாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உட்காந்துட்டிங்கன்னா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா, ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே கண்டிப்பாக வந்து தலைவலி நிற்கும். அப்படியே நிற்கல அப்படின்னாலுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் கண்ணை மூடி படுத்துருங்க. கண்டிப்பாக வந்து எவ்வளோ பேர்பட்ட தலைவலியுமே வந்து கண்டிப்பாக நின்றுடும். இது என்னோட அனுபவம், உண்மையில சொல்கிறேன். தலைவலிங்கிறது தாங்கவே முடியாது. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே தலைவலிக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் ரொம்ப லென்த்தாக சொல்லிட்டு இருந்தால் வளவலன்னு இருக்கும். அதனால் இன்னொரு டிப்ஸ் வந்து 10 போடுற டிப்ஸு, அது வந்து நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.